5 நிமிஷத்தில் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல, டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாம்பார் கூட ரசம், பருப்பு சாதம் இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே சீரகம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து பூண்டும் சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண கத்திரிக்காய் இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா கத்திரிக்காயை வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி கத்திரிக்காயை ஏன் வதக்குறோம் அப்படின்னா, வெங்காயம் வதக்குற அந்த டைம்லேயே கத்திரிக்காயும் சேர்ந்து வதங்குறதுனால சீக்கிரம் கத்திரிக்காய் வெந்துடும், டைமும் ரொம்ப எடுக்காது. அதே மாதிரி கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தொக்கு பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் சாதம் பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இது நான் கட் பண்ணாமல் கீறி விடாமல் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு ஃப்ளேவருக்காக அந்த வாசனை இறங்கட்டும்னு. உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மசாலா தூளுக்கு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது மசாலாவோட பச்சை வாசனை இருக்குல்ல, அது போகிற வரை ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது மசாலாவோட ராஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது தண்ணி சேர்த்து நம்ம செய்கிறப்போ அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அடி பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்கிறப்போ கண்டிப்பாக அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆகட்டும், அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான நேரத்தில் செஞ்சிடலாம். அதே மாதிரி இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இல்லை. நீங்கள் ரைஸ் கொட்டி மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படியே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப ரைஸ் வடிச்சிட்டு இந்த தொக்கை வச்சு அதை ரைஸில் மிக்ஸ் பண்ணி இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாப்பிட்லாம். பார்க்குறப்பவே பாருங்கள் செம்ம டெம்டிங்காக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா அப்பளம் எதுவுமே சைட் டிஷ்க்கு தேவையில்லை, அப்படியே பிரட்டி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம்க்கு கூட இதை கத்திரிக்காய் தொக்கை நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.